நம்ம கவலைக்கு மருந்து தேடுறோம். கவலையே வந்துடக்கூடாதுன்னு கேட்குறது இல்லை. கவலைக்கு என்ன மருந்து, துக்கத்திற்கு என்ன மருந்து? கவலையே கூடாதுன்னு சொன்னால் கவலைக்கு மருந்து தேடுறீங்க. அதான் நோய். கவலை தான் நோய். கவலையே கூடாதுன்னு கேளுங்க, கவலைக்கு மருந்து தேடாதீங்க. துக்கம்தான் நோய், துக்கத்துக்கு மருந்து தேடாதீங்க. காம்பன்சேஷன் என்ன கொடுப்பீங்க? அதுக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கேன்ல, காம்பன்சேஷனுக்கு. அனுபவிங்க, வாங்கி அனுபவிங்க. அவன் சத்தா தான் கொடுப்பேன்றான். என்ன புரியுது? இதெல்லாம் கேட்கும்போது தான், சத்தியத்தை கேட்கும்போது தான் இறைவனை பார்த்து ரொம்ப கஷ்டம் போல தெரியுது அப்படி இல்லையா? இறைவன் கூறுகின்றான், இந்த குரானை நான் நீங்கள் துன்பப்படுவதற்காக இறக்கவில்லைன்றான். ஏற்றுக்க மறுக்கிறீங்க. இது நேர்வழி, நீங்கள் ஷார்ட்கட் தேடுறீங்க. இது நேர்வழி, நீங்கள் ஷார்ட்கட் தேடுறீங்க. அந்த ஷார்ட்கட்டுக்கு தான் நீங்கள் ஒரு அமைப்பாக கூடிக்கிறீங்க. ஒரு அமைப்பாக, ஜாதியாக, மதமாக, ஒரு குழுவாக மாறிக்கிறீங்க. அங்கே ஷார்ட்கட் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. தலைவர் முடிவு பண்ணுறாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இது நேர்வழி. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தன் இறைவனிடம் திரும்ப வேண்டும். யாரும் யாருக்கும் இல்லை. இறைவன் நாடினால் உங்களுக்கு அவனிடமிருந்து உன் நன்மை. இந்த பாதை லேசானது, கஷ்டமானது கிடையாது, லேசானது. அதனால தான் சொல்கிறான், உங்கள் இறைவனும் நீங்கள் திரும்புங்கள். எடுத்து சொல்வது கடமை, கண்காணிப்பதில்லைன்றான். எடுத்து சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்களால் முடியாது சொல்லுங்கள். எனக்குனாலே நல்லா செஞ்சுக்க முடியாதுப்பா, எனக்கு தெரியுது, அறிவித்ததை எடுத்து சொல்கிறேன். நீங்கள் நல்லதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா என்கிட்ட எந்த நல்லதும் இல்லைன்னு சொல்கிறேன். என்கிட்ட எந்த நல்லதும் இல்லை, நல்லது எனக்கும் வேணும், உங்களுக்கு எப்படி வேணுமோ எனக்கும் வேணும், எடுத்து சொல்கிறான். நம்ம எப்படி உருவாக்கிக்கிறோம்? அதிபதிகள், மடம்னு போடுறீங்க, அப்புறம் மட அதிபதினு வேற சொல்கிறீங்க. இங்கே மட அதிபதி, அதிபதி. இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அல்லது அருள் பெற வேண்டுமே என்று விரும்பக்கூடியவர்கள், அவனுடைய செய்தி அறிவிப்பவர்கள் தாங்கள் எதற்கும் அதிபதி இல்லை என்று கூறுவார்கள். என் இறைவன்தான் அதிபதி, அவனிடம் கேளுங்கள், அவனிடமே திரும்புங்கள் என்று கூறுவார்களே தவிர நான் அதிபதி என்று கூற மாட்டார்கள். எதற்கும் அதிபதி இல்லை, என்னிடம் எந்த நன்மையும் இல்லை, எல்லா நன்மையும் என்னுடைய இறைவனிடத்தில் என்று கூறுவார்கள். இப்போ நீங்கள் சாட்சியத்தை அதை நம்பினீங்கன்னா, அந்த செய்தியின் சாட்சியத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் இப்பொழுது அவன் சாட்சியத்தை உங்களுக்கு கொண்டு வருவான். உங்கள் மனதின் அமைதி தான். நான் கடவுள் நம்புகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போது செய்தியை கேட்கும்போது மனசு அமைதி அடையும். அதுதான் அவளுக்கு உங்கள் இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய சாட்சியம். நல்லது நடக்கும்ப்பா, நல்லதுன்னு நினைக்கிறோம், நல்லது நடக்கும். நீங்கள் அதை உணரும் பொழுது நிச்சயமாக உணர்த்துவான். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உணர்த்துவான். அதை உணரும் பொழுது அப்பொழுது நீங்கள் நன்றி கூறுவீர்கள். இதைத்தான் அறிவித்தார்கள் அன்று. உங்கள் இறைவன் உங்கள் உள்ளத்தில் அதை இறக்கும் பொழுது, வேதத்தை இறைவன் இறக்குகின்றான், அவன் கற்றுத்தருகின்றான். அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், ஆம் இது சத்தியம்தான், என் இறைவனிடமிருந்து வந்த சத்தியம்தான் என்று உணர்வீர்கள். அதுக்கு முன்னரே அவன் தந்த வாக்கை அவன் தந்தது போல் நினைவு கூறுங்கள்ன்றான். ஒரு எண்ணம் வரும்போதே என் இறைவன் நிறைவேற்றுவான் நம்பிக்கொள்ளும்.